ஸ்ரீ லலிதாம்பிகை ஆடிப்பூரப் பெருவிழா. தமிழர்கள் வழிபாட்டிலே சக்தி வழிபாடு பிரதானமாக இருக்கின்றது. தாயே சரணம், அம்மாவே சரணம், ஓம் சக்தி தாயே சரணம் அப்படி என்று வழிபடுகின்ற போது பரம்பொருளோடு ஒரு நெருக்கம் ஏற்படுகின்றது. அதனால்தான் பாரதி சொன்னான், சக்தி 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 என்று சொல்லு, கெட்ட சஞ்சலங்கள் யாவினையும் கொல்லு என்றான். தாய் வழிபாடு சிறந்தது என்பதனை வலியுறுத்த வந்த அவ்வை பிராட்டி விநாயகர் அகவலிலே தாயா எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்க மறுத்து என்பார். சிவ வழிபாட்டில் கூட சிவமும் சக்தியும் இணைந்த ஒரு மூர்த்தத்தை தான் அன்பர்கள் வழிபட்டு கழிக்கிறார்கள். தாய் அன்பு உலகத்தில் வேறு எந்த அன்போடும் ஒப்பிட முடியாது. வள்ளல் பெருமான் கூட தாயெல்லாம் அணைய என் தந்தையே ஒரு தனித் தலைவனே நின் பெருமையை சாற்றிட நினைத்திட மதித்திட அறிந்திட என்பார். அப்படின்னா தாய் அன்பு எப்பேற்பட்டது, அந்த அன்பை கொண்டு தான் பெருமானுடைய அன்பை கூட அவர் அழைக்கிறார். தாயினும் சால பறிந்து பாவியனுடைய ஊனினை உருக்கி என்று திருமுறை செப்பும். பூரணி புராதனி சுமங்கலி சுதந்தரி புராந்தகியில் புங்கவி விளங்கு சிவ சங்கரி சகஸ்ததல புஷ்பமிசை வீற்று இருக்கும் நாரணி மனாதீத நாயகி குணாதீத நாதாந்த சக்தி என்று உன் நாமமே உச்சரித்திடும் அடியர் நாமமே நான் உச்சரிக்க வசமோ ஆரணி சடைக்கடவுள் ஆரணி என புகழும் அகிலாண்ட கோடியின்ற அன்னையே பின்னையும் கண்ணி என மறைபேசும் ஆனந்த ரூபமயிலே என்பார் தாயுமானார். நான் உன்னுடைய நாமத்தை சொல்லுவதற்கு அருகதையற்றவன். உன்னுடைய நாமத்தை சொல்லுகின்ற அடியாருடைய நாமத்தை சொல்லுவதற்காவது எனக்கு அருகதை இருக்கிறதா என்று தாயுமானவர் வினவுவார். அப்படி என்று சொன்னால் சக்தி பக்தர்களுடைய பெருமை எப்பேற்பட்டது என்பது தெரியும். அந்த வகையிலே இங்கே அச்சிரப்பாக்கத்திற்கு அருகே வடமேயச்சூர் மின்னல் கீழ்மின்னல் என்ற கிராமத்திலே லலிதாம்பிகா சுவாமிகள் என்ற பேரன்பர் லலிதாம்பிகையை நிறுவி உலக மக்கள் சுபிட்சமடைய வேண்டும் என்பதற்காக நாளும் தவம் இருந்து வருகிறார். அந்த பெருமகனார் தமிழ் முனிவராம் அகத்தியனை மூலகுருவாக, முதல் குருவாக, ஆதார குருவாக, அருந்தமிழ் குருவாக கொண்ட காரணத்தினாலே இந்த தலம் நாளுக்கு நாள் வளர்ந்து வருகிறது. அப்படிப்பட்ட தலத்திலே வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை ஆடிப்போற திருவிழா அருமையாக நடைபெற இருக்கிறது. அன்பர்கள் வந்து வழிபட்டு தங்களது குறைகளை நீக்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்முடைய குறைகளை இறைவனிடத்தில் தான் சொல்ல முடியும். அதுவும் தாயிடத்தில் தான் சொல்ல முடியும். தாய் மடியேந்தி காப்பான். அப்படிப்பட்ட ஒரு லலிதாம்பிகை ஆடிப்போற திருவிழாவிலே அன்பர்கள் எல்லாம் கலந்து கொண்டு அங்கு நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தங்களால் என்ற பொருள், பொன் போன்றவற்றை எல்லாம் கொடுத்து அந்த தலம் விருத்தியாவதற்கு, அந்த தலம் விருத்தியானால் மக்கள் சேமம் அடைவார்கள். ஒரு அம்பாள் அங்கு எழுந்தருளுகிறார் என்று சொன்னால் அந்த வட்டாரத்திலே மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் உள்ள மக்கள் குறை தீரும். அதனாலே அன்பர்கள் இந்த ஆடிப்போற திருவிழாவிலே வந்து வழிபட வேண்டும். வறியவன் செல்வனாவான், மூடன் அறிஞனாவான், கஞ்சன் வள்ளலாவான். அந்த தகுதியை அம்பாள் அளிப்பார். எனவே அன்பர்கள் வடமேயச்சூரில் வந்து அம்பிகையை வழிபட்டு அதிக வரம் பெற்று கழிக்க வேண்டும். வாழ்க லலிதாம்பிகை, வளர்க அவர்கள் பக்தர்கள். என்னாலும் செந்தமிழ் நாட்டிலே குதூகலம் ஒன்றைத்தான் நாம் காண வேண்டும் என்ற குறிக்கோளோடு அன்பர்கள் லலிதாம்பிகை தாயே சரணம் என்ற ஒரு முழக்கத்தை முன்னிறுத்தி இங்கு வந்து வழிபட்டு வரம் பெற வேண்டும் என்று
கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளர்க. ஓம் சக்தி லலிதாம்பிகை தாயே சரணம்.